வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். லோக்சபா தேர்தலுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃபைனல் அவுட்புட்டுக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 543 தொகுதியில் என்டிஏ அலையன்ஸ் 293 சீட்டையும், இண்டி அலையன்ஸ் 233 சீட்டையும் பெற்றிருக்கிறாங்க. மற்றவர்கள் ஒரு 18 சீட் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத அளவில், யாருமே இந்த சென்ஸ் ராகுல் காந்தியில் இருந்து, ஸ்டாலினில் இருந்து, இங்கே இருக்கக்கூடிய மீடியா பர்சன்ஸ் வரைக்கும் யாருமே இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்குள்ளேயுமே வெளியில் 1000 விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் அப்படின்றது என்டிஏ அலையன்ஸ் 300+ போயிடுவாங்க, 330 தாண்டிடுவாங்க அப்படின்றதுல எல்லாருமே உறுதியாக இருந்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவில் இந்த ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா தெரியும், யாருமே இவிஎம் பற்றி குறையே சொல்லலை. ஜனநாயகம் வென்றது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல்வாதிகள். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே, மக்கள் இந்த சென்ஸ் அரசியல் கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள், திமுக இந்த மாதிரி அரசியல் கட்சியை ஆதரிக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே நார்த்தில் இருக்கக்கூடிய மக்களை மத வெறியர்கள், அவர்கள்லாம் பாஜகவுக்கு மத வெறி பார்த்து ஓட்டு போடுறாங்க, அந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியல. ஏன்னா இப்போ மக்கள் நியாயமாக ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, இவிஎம் எல்லாம் கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் மத்தியானத்துக்கு மேலே வந்த நியூஸ் என்ன அப்படின்னா இண்டி அலையன்ஸினுடைய நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அதனுடைய தலைவர் சரத்பவார் நிதிஷ்குமார்கிட்டையும் சந்திரபாபு நாயுடுகிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறார், அவர்களை இந்திய அலையன்ஸ்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இவங்க 2 பேருமே என்டிஏ அலையன்ஸில் சேர்ந்து போட்டிட்டாங்க. ஆந்திராவினுடைய சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் பார்ட்டி ஒரு தனி மெஜாரிட்டியோடு ஜெயிச்சிட்டாங்க. இந்த பக்கத்தில் ஒடிசாவில் பாரதிய ஜனதா கட்சி முதன்முறையாக கிட்டத்தட்ட 25 வருஷ தொடர் பிஜேடி ஆட்சிக்கு, பிஜு ஜனதாதள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு பிஜேபி அங்கே ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியை பார்க்க முடிகிறது. ஸோ பேக் டு சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமார், இவங்க 2 பேருமே என்டிஏவினுடைய அலையன்ஸில் தான் போட்டிக்கிட்டாங்க. நிதிஷ்குமார் ஒரு 12 சீட் வச்சுருக்கிறாரு, சந்திரபாபு நாயுடு ஒரு 16 சீட் வச்சுருக்கிறாரு. நிதிஷ்குமார் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நாங்கள் பிஜேபியினுடைய அலையன்ஸில் தான் இருக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாரு. சந்திரபாபு நாயுடு கூடவும் நிதிஷ்குமார் கூடவும் பேசிகிட்டு இருக்கிறோம், அவங்கள நாங்கள் கூப்பிட்ருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசியல் கட்சிகள் அப்படி தான் மூவ் பண்ணுவாங்க, அதை நம்ம தவறு சொல்ல முடியாது. அந்த ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் சொல்லுவாங்க பிஜேபி கட்சிகளை விலைக்கு வாங்கிடுது, ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த கட்சிகளை இங்கே எடுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே எப்படியாவது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. இது அரசியல் கட்சிகள் அவர்கள் செய்கிறது நம்ம அவர்களுடைய விருப்பம், அரசியல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, அதில் நியாயத்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஊடகவியலாளராக இந்த பக்கம் ஒரு உருட்டு அந்த பக்கம் ஒரு உருட்டுன்றதுலாம் நியாயமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. இன்னொரு பக்கத்தில் இந்திய அலையன்ஸ் மொத்தமாக சேர்ந்து 233 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. பிஜேபி தனியாக 239 இப்போதைய நிலவரப்படி. ஸோ இந்திய அலையன்ஸ் மொத்தமாக சேர்த்தா கூட பிஜேபி தனி மெஜாரிட்டி அளவுக்கு அவங்க ஈக்குவலாக வரல. இந்த நேரத்தில் இதை பிஜேபியினுடைய தோல்வி அப்படின்னும் இந்திய அலையன்ஸினுடைய வெற்றி அப்படின்னும் சொல்கிறாங்க. எப்படி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏ மெஜாரிட்டிக்கு தேவையான இடத்தை தாண்டியும் பிடிச்சிட்டாங்க, 293 272 கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே அது தோல்வி அப்படின்னும், வெறும் 233 சீட்டு மட்டும் வச்சுருக்கக்கூடிய இந்திய அலையன்ஸ் வெற்றிகரமான வெற்றி அப்படின்னும் ஒரு இமேஜை சவுத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நமக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஒருவேளை சந்திரபாபு நாயுடுவை கூப்பிட்டுருவாங்களோ, ஒருவேளை நிதிஷ்குமாரை கூப்பிட்டுருவாங்களோ, ஒருவேளை இந்திய அலையன்ஸினுடைய ஆட்சி வந்துருமோ அப்படின்ற ஒரு டவுட் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ பேக் டு UPA 1 அண்ட் UPA 2, இந்த 2 5 ஆண்டுகளில் காங்கிரஸ் எவ்வளோ சீட்டு பிடிச்சிருந்தாங்க, UPA 1 and 2 அந்த அலையன்ஸ் எவ்வளோ சீட்டு பிடிச்சிருந்தாங்க, அதையும் நம்ம நினைவில் பார்க்கணும் இல்லையா? ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். UPA 1 2004 மொத்தமாக 218 சீட்டு தான் ஜெயித்தாங்க. காங்கிரஸ் மட்டும் 145 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ மெஜாரிட்டி அந்த அலையன்ஸே சேர்ந்து பெறவில்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. UPA 2 அதுக்கும் மெஜாரிட்டிக்கு தேவை 272. மொத்த அலையன்ஸ் சேர்ந்து பிடிச்ச தொகுதி எவ்வளவு? 262. காங்கிரஸ் 206 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அலையன்ஸோடு பார்க்கும் பொழுதே நமக்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை தான் நம்ம 10 வருஷமாக ரன் பண்ணி முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஒரு அலையன்ஸ்
அவங்க மெஜாரிட்டியை தாண்டி போயிட்டாங்க. ஆனாலும் அங்கேருந்து 4 பேரை பிடிப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்னா, எப்படி இங்கே எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா, முதல் கட்டம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரெண்டிங் மாறுது, எல்லாருமே அதற்கு அப்போஸ்டாக வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கை வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு முயற்சி தான். ஸோ பேசலாம், அவர்களுடைய அலையன்ஸுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடலாம். ஆனால் அந்த பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்களே, அவங்க யோசிப்பாங்க யாரோட இருந்தால் நமக்கு நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு நல்லது அப்படின்றத யோசிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே வந்துட்டு சிராஜ் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வானினுடைய பையன், உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய கட்சி ஒரு 5 சீட்டு பிடிச்சிருக்கிறாங்க. அவர் சொல்லிட்டாரு, நான் மோடிக்கு ஹனுமன் மாதிரி இருப்பேன், அவர் தான் என்னுடைய பிரைம் மினிஸ்டர், என்னுடைய முழு ஆதரவு அவருக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டாரு. ஸோ நிதிஷ்குமார் அவரும் சொல்லிட்டாரு, அதை நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடுல பார்த்தோம். ஸோ இப்படியா வந்துட்டு நிலைமை போயிட்டு இருக்குது. ஸோ எந்த இடத்துல பிஜேபி சறுக்குனாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். மேஜராக பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசில் தான் வந்துட்டு அவங்க சறுக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60+ சீட்ஸ், இன்னும் சொல்ல போனோன்னா 70+ சீட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு 40 கூட தொட முடியாத ஒரு நிலைமை தான் இருக்குது. அங்கே சமாஜ்வாதி பார்ட்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகிறது. எப்படி இங்கே தமிழ்நாட்டில் டிஎம்கே ஒரு பெரிய அலையன்ஸ் வச்சுருக்கிறதுனால, அதிமுக அண்டு பிஜேபி அவர்கள் சிதறி இருக்கிறதுனால, டிஎம்கேவுக்கு அப்போஸ்டாக ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அது ஏடிஎம்கேக்கு போடலாம், பிஜேபிக்கு போடலாம், நாம் தமிழர் கட்சிக்கு போடலாம். ஸோ இப்படி 3 கட்சிகளுக்கு அந்த ஓட்டுகள் சிதறும் பொழுது டிஎம்கே ஒரு கம்மியான எண்ணிக்கையில் ஓட்டு வாங்கினாலே அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இதற்கு முந்தைய தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தது. ஆனால் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்போஸ்டாக நான் போடணும் அப்படின்னா அது சமாஜ்வாதி ப்ளஸ் காங்கிரஸ், இந்த 2 கூட்டணிக்கு அந்த ஓட்டு சிதறாமல் போனதுனால அவர்கள் அங்கே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் இன்றைக்கி வேறு வழியே இல்லை அப்படின்றதுனால ரீஜனல் பார்ட்டிஸை வந்துட்டு அரவணைச்சு போகிறாங்க. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் கூட ராகுல் காந்தி, நீங்கள் வந்து இந்த மாதிரி சந்திரபாபு நாயுடுகிட்டையும் நிதிஷ்குமார்கிட்டையும் பேசுவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நாளைக்கு நாங்கள் எங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்லாம் வருவாங்க, அவங்களோட பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஒப்பீனியன் படி நடந்துக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. காங்கிரஸ் இதற்கு முன்னாடி கூட்டணி கட்சிகளை ரீஜனல் பார்ட்டிஸ் இந்த மாதிரி நடத்தினாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம ஓவராலாக சொல்ல வருது, ஸோ இதனால் மோடியினுடைய ஆட்சிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இவங்க 2 பேரும் அந்த பக்கம் போயிடுவாங்களா, மறுபடியும் ராகுல் பிரைம் மினிஸ்டராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்ற கொஸ்டின் மார்க்லாம் இருக்கும். ஸோ இப்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை. இன்னும் அந்த 18 அப்படின்றதுல வந்துட்டு பிஜு ஜனதாதள் கொஞ்சம் இருக்குது, அதே மாதிரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி கொஞ்சம் இருக்குது, அது போக சின்ன சின்ன பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போதைக்கு ஆட்சியை பிடிப்பதற்கான மெஜாரிட்டியான சீட்டோட என்டிஏ அலையன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் ஆட்சி கட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி, அவர்கள் தங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாமல் போனால் தான் இவங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஏன்னா நம்ம ஏற்கனவே 2004-9 பார்க்கும் பொழுது கூட்டணியோடு சேர்ந்தே மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட்டையே 10 வருஷமாக வந்து ஓட்டிட்டாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இங்கே கூட்டணியோட மெஜாரிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் 5 வருடங்களை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரொம்ப சில நேரங்களில் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நிதிஷ்குமார் மாதிரியான ஆட்கள் ஏதாவது ஒரு சூழலில் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்த ஆதரவை வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, அப்போ குட்டி குட்டி கட்சிகள் இருக்கிறாங்களா, அவங்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்குது? ஏன்னா நிதிஷ்க்கு வெறும் 12 சீட் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழல் வந்தால் ஒழிய இந்த என்டிஏ அலையன்ஸுக்கு 5 வருடத்தை கடப்பதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லை அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியுது. அண்ட் அடுத்தது 10 வருஷத்தை தாண்டி அடுத்த ஒரு 3வது டேர்மில் இவ்வளோ பெரிய ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். பல இடங்களில் அவங்க சறுக்கி இருக்கிறாங்க, அதை மறுக்கவே முடியாது. ஆனாலுமே அவங்க ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ பார்க்கலாம் இந்த கவர்மெண்ட்டில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, வரக்கூடிய நாட்களில் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன சஸ்பென்ஸ், என்னென்ன மாதிரியான ட்ராமாஸ்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு என்டிஏ ஆட்சி அமைக்கிறதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.